சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வந்து ஆராதிக்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக சுத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் அறிவுடைய ஒருவருங்கிற இந்த காலை ஜபம் எங்களை ஊருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க உடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அதிசயங்களை காணப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யாரோ. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யாரோ. என்ன மதுரம் அவர் நன்னைய நமச்சுவை. என்ன மதுரம் அவர் நன்னைய நமச்சுவை. என்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. என்னகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யாரோ. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யாரோ. பஞ்சம் வாசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலோ. பஞ்சம் வாசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலோ. அஞ்சிடேன் இவைகளை தஞ்சம் சிறுகைகள். வந்திடேன் இவைகளை தஞ்சம் சிறுகைகள். இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யாரோ. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யாரோ. லோகம் என்னை எதிர்த்து கோவென்று சொல்லிடனோ. லோகம் என்னை எதிர்த்து கோவென்று சொல்லிடனோ. அடைவேனே ஏகன் எனக்கு இருக்க சோகமடைவேனோ. ஏகன் எனக்கு இருக்க. இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யாரோ. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யாரோ. வியாதியால் எந்தனது காயங்கட்டு போயிடும். வியாதியால் எந்தனது காயங்கட்டு போயிடும். மாய தோற்றத்தை இயேசு
அஸ்திவாரம் ஆசையன கவரே இயேசு என் அஸ்திவாரம் ஆசையன கவரே நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானோ நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானோ பாவத்தால் எண்ணில் வந்த சாபக்கரைகள் நீக்கி பாவத்தால் எண்ணில் வந்த சாபக்கரைகள் மாற்றி சோபித நீதியுடை ஆபரணமாகி வா சோபித நீதியுடை ஆபரணமாகி வா இயேசு என் அஸ்திவாரம் ஆசையன கவரே இயேசு என் அஸ்திவாரம் ஆசையன கவரே நேசமுசி மாறுதல் இயேசுவில் கண்டேன் யானோ நேசமுசி மாறுதல் இயேசுவில் கண்டேன் யானோ என்னென்ன மாயலோக கண்ணல் என் மேல் வந்தாலோ என்னென்ன மாயலோக கண்ணல் என் மேல் வந்தாலோ ஒன்றும் பின்னுமாய் இயேசு என்னை நடத்திடுவா ஒன்றும் பின்னுமாய் இயேசு என்னை நடத்திடுவா இயேசு என் அஸ்திவாரம் ஆசையன கவரே இயேசு என் அஸ்திவாரம் ஆசையன கவரே ஆசையன கவரே ஆசையன கவரே நேசமுசி மாறுதல் இயேசுவில் கண்டேன் யானோ நேசமுசி மாறுதல் இயேசுவில் கண்டேன் யானோ ஆசையின் மனவாட்டி ஆக்குவேன் உன்னை என்றோ ஆசையின் மனவாட்டி ஆக்குவேன் உன்னை என்றோ நேசமுருதியுரை இயேசு எனக்களித்தா நேசமுருதியுரை இயேசு எனக்களித்தா இயேசு என் அஸ்திவாரம் ஆசையன கவரே இயேசு என் அஸ்திவாரம் ஆசையன கவரே நேசமுசி மாறுதல் இயேசுவில் கண்டேன் யானோ நேசமுசி மாறுதல் இயேசுவில் கண்டேன் யானோ ஹalleluya 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹalleluya 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 கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 இயேசு என் அஸ்திவாரம் ஆசை எனக்கவரே என்று பக்தன் விதமாய் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார் ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவை அல்லாமல் இந்த பூமியிலே நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஹalleluya ஸ்தோத்திரம் செய்யவோ நிலைநாட்டவோ முடியாது. ஏனென்றால் ஸ்தோத்திரம் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராய் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya சத்தமா சொல்லுகிற பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya
சோதரம் 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 சோதரம். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எல்லாம் சொல்லுமா? இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி,
அதிசயங்களை காணப்படுகின்ற நம்முடைய விடுதலையோடு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த காலவெளியில் எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நாளிலே காலமே தேவசமூகத்தில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொரு நாளும் காலமே தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை செய்து பாடி கர்த்தரை நாம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். அது இல்லாமல் சில வேத வசனங்களை தியானம் செய்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால் காலவெளியிலே பரலோகவாசியார் என்கிற ஒரு சின்ன ஒரு தலைப்பிலே நம்ம ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு 7 பாயிண்ட் இருக்கிறது. இதில் ஸ்தோத்திரம். நீங்கள் பரலோகவாசி என்றால் யார்? யார் தேவ சமூகத்திலே அல்லது பரலோகத்துக்குரியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது ரகசிய வருகை என்றால் பாருங்கள், ரகசிய வருகை என்றால் சோதரம். அது என்னன்னா ரேப்சர் என்று சோதரம் பொருள்படுகிறது. ரேப்சர் என்றால் பேரானந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ரகசிய வருகை என்றால் ரேப்சர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ரேப்சர். அடுத்தது ரேப்சர் என்றால் பேரானந்தம். சொல்லுங்க பார்க்கலாம். ரேப்சர் என்றால் என்னது? பேரானந்தம் என்று பொருள்படுகிறது. பேரானந்தம் என்றால் இன்னும் சொல்லப்போனால் ஆனந்த பரவசம். அந்த வருகைக்கு அர்த்தம் எபிரேய வேதாமத்திலே விதமாய் சொல்லியிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து வருகை கொடுத்து எபிரேய வேதாமம் என்ன சொல்லுதுன்னா ஆனந்த பரவசம். எப்படிங்க? ஆமாம், அதுக்கு ரேப்சேர் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் ரேப்சேர் என்கிறதற்கு அர்த்தங்கள் பேரானந்தம் என்றும் ஆனந்த பரவசம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்களா, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சோதரர் அவ்விதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். சார், இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர் சோதரர் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன், இவருக்காக வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவங்கள் விசுவாச மக்களுக்கு இன்றைக்கி தேவையாக இருக்கிறது. யார் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்? விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நான் ரட்சிக்கப்பட்டேன், அவருக்காக இந்த பூமியில் நான் வாழ்ந்து வருகிறேன்
ஸ்தோத்திரம். அந்த வருகையை எண்ணி ஒவ்வொரு நாளும் அப்படி நான் வாழ்ந்து வருகிறேன். அதை பற்றி இப்போ யாருக்கும் சிந்தையே கிடையாது. அந்த இயேசுநாதர் வரப்போகிறாரா வரலையா அதெல்லாம் நமக்கு என்னப்பா. நம்ம காலையில் எழுப்புறோமா, வேலைக்கு போகிறோமா, அவ்வளோதான். திரும்ப வீட்டுக்கு வரோமா, அதோட சரி. வருகை தியானம் இல்லாமல் வருகை சிந்தை உள்ளவன் என்ன பண்ணுவான்னா, இரவெல்லாம் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே நீ வரும்போது என்னை விட்டுறாத, எப்படியாவது என்னை ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போகணும், நான் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லி புலம்பிட்டு கிடப்பான். அவன் தான் வருகைக்கு எதிர்த்து காத்து நிற்கிறவன். அல்லேலூயா சொல்லுவாங்களா, எதுக்கு காத்து நிற்கிறவன் சோதனை. ஆகவே அப்போ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சிலர் சொல்கிறாங்க. இந்த கத்தோலிக்க வேதாகமத்தில் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தோலிக்கர்கள் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரிகளை செய்து கொண்டு வந்தால் பரலோகத்திற்கு போக முடியும் என்று கத்தோலிக்கரோட அந்த உபதேசம், அவங்களுடைய உபதேசம் தான். அவங்க நான் நற்கிரிகள் செய்தால் போதும். அவங்க பைபிள் தெரியாததெல்லாம் அப்படி பண்ணுறாங்க, அவ்வளோதான். பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, வேதத்தில் அடிப்படை எதுவும் தெரியாது. சோதனை கிறிஸ்தவத்தில் மாத்திரம் பிறந்தாச்சு. இன்றைக்கி எல்லா இடங்களையும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது இப்படி கோபுரங்களை கட்டி கத்தோலிக்கர்கள் இருக்கிற கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த எண்ணிக்கைகள் தான் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் அந்த எண்ணிக்கை உள்ளவர்கள் வசனத்தின் ஆழத்தில் போனாங்கன்னா அங்கே ஒருத்தரும் அதிகமாக போக மாட்டாங்க. வசனத்தின் ஆழத்தில் போக மாட்டாங்க. போனால் ஜீவியை மாறிடும். ஆண்டவருக்காக நம்ம எழுப்ப முடியும். ஸோ ஒரு தீபத்தீவாக மாறிடுவாங்க, ஒரு யோசிப்பாக மாறிடுவாங்க, ஒரு மரியாதை மாறிடுவாங்க. சோதனம் எப்படி பவுலை போல் மாறிடுவாங்க, பேதுருவை போல் மாறிடுவாங்க. ஆனால் இப்போ அதை வசனத்தை கை கொள்ள மாட்டாங்க, வசனத்தை எடுக்க மாட்டாங்க. வசனத்தை படிக்கிறதே இல்லை, அப்புறம் எப்படி அதுபடி வாழ்கிறது? வசனம் தெரிஞ்சால் தானே அப்படி செய்ய முடியும். அதனால் ஸ்தோத்திரம் அவர்கள் சொல்லுகிறது இந்த மாதிரி சொல்லிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வருகையை குறித்து அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. இயேசு என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார், எப்போ வரப்போகிறார் என்று ஸ்தோத்திரம் அது ஒன்று ரெண்டு பேருக்கு அப்படி தெரிகிற மாதிரி கொஞ்சம் பாவனை கொடுப்பாங்க. ஆனால் ஆயத்தங்கள் எதுவும் இருக்காது. ஸ்தோத்திரம் அந்த ஒரு ஆயத்தம் என்கிற அந்த நிலைமை அவங்க வாழ்க்கையில் இருக்காது. இப்படி ஸ்தோத்திரம் நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை படிங்க. படிக்க பார்க்கலாம். ஒன்று 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1. என்ன பண்ணுறீங்க? புரியல. 1-5 சொன்னேன். லேலுயா லேலுயா. பாருங்கள் இங்கே எப்படி சொல்லுகிறார் என்றால், 3ஆம் தடவை வந்தால் பாவம் செய்த யாரையும் நான் என்ன செய்யப்படவில்லை, தப்ப விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிக்கணும். 3ஆவது முறை வந்தால் பாவம் செய்தவர்களை நான் தப்ப விட மாட்டேன் என்கிற சூழ்நிலையிலே அவர் இங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ அப்போ சொன்னாங்க, பவுல் நல்லா அருமையாக கேட்குறார். மேசியாவை குறித்து நீங்கள் என்ன கேட்குறீங்க? அந்த பகுதியை வாசிக்கல, படிங்க. மறுபடியும் நான் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு
முன்னறிவித்து நான் எழுதுகிறேன். கிறிஸ்து அத்தாட்சிகளை தேடுகிறீர்களே. அல்லேலூயா. பாருங்கள், சில பேர் அந்த கிறிஸ்துவனிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆதாரங்களை தேடி தேடி கடைசியில் நரகத்தில் தான் போய் நிற்க போகிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் தேடுறாங்க, ஆதாரங்களை தேடுறாங்க. ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாருன்னு சொல்லியிருக்கு. அதனால் இப்போ எல்லாருக்கும் சந்தேகமும் கேள்விக்குறியும் அதுவும் இதுவும் நம்ம விசுவாசத்தெல்லாம் அழிச்சு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இயேசு கிறிஸ்து வரும்போது. பார்த்தீங்களா? இதில் போய் நீ சந்தேகித்து நீ ஆண்டவருடைய அதை தேடுறது இதை தேடுறது, அதை அப்படி எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இப்படியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு விஷயத்துக்கும் பதில் கிடைக்காது. ஆமாம், நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம அடையவும் முடியாது. அப்படியே கேள்வி கேட்டு நேராக நரக வாசலில் போய் நிற்க வேண்டியதான். ஒரு அலையிலே சொல்லுங்கள. ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லிடுச்சு, மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஆமாம், யாராக இருந்தாலும் சரி, நீ இயேசு வருகைக்குன்னு போகணும்னு உன் பயணத்தை துவங்கிட்டா, உன் பயணத்தை கட் பண்ணுறதுக்கு பிசாசு ஏராளமான விஷயங்களை பண்ணுவான். பார்த்தீங்களா? ஏராளமான விஷயம். நீ நினைத்திராத காரியங்கள்லாம் கொண்டு வருவான், நீ அனுபவிக்காத காரியங்கள்லாம் கொண்டு வருவான். கொண்டு உன்னை எப்படியாவது அதில் கவிழ்த்து போடணும்னு நிறைய வேலை பண்ணுவான். இருக்கா நீயும் யார் உண்மையாக இருக்கா, யார் அப்படி இருக்கா, யார் இப்படி போகிறா, யார் இப்படி வரா, எல்லாம் அப்படி தானே இருக்குது. எப்படியோ பிசாசமுக்குள்ள சில விதையை விதைச்சி உன்னை அந்த வருகையை விட்டு வெளியே கொண்டு போகிறதுக்கு பல ஏற்பாடுகளை அவன் செய்வான். அல்லேலூயா. சொல்லுங்க. அவன் அப்படி செய்கிறான். அப்போ ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, ரட்சிப்பை பாதுகாக்கிறதுக்கு தான் நாம் பல நற்கிரியைகளை செய்யணும்னு நாம் பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோங்கிறதுக்கு அடையாளம் சில நற்கிரியைகளை நம்ம செய்யணும். அதை இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியல. பார்த்தீங்களா? பார்க்க முடியல. நற்கிரியைகள்னு சொல்லுகிறது எல்லாத்தையுமே இல்லை, மேக்சிமம் எல்லாத்தையும் கிடையாது. ஆமாம், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு கசப்பாக தான் இருக்கணும். நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் சிலருடைய உள்ளத்தில் நம்ம ஆகாரங்களாக தள்ளப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்நிலையும் அப்படிதான். ஸ்தோத்திரம். சிலர் தெரிந்தும் தெரியாமல், சில பேர் தெரியாமல், அவ்வளோதான். சில பேர் தெரிஞ்சு தள்ளப்பட்டிருப்பாங்க, சில பேர் தெரியாமலே தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். இப்போ நான் இருக்கான்னு சொல்லலை, என்னை உண்மையாக நேசிக்கிறவங்க எனக்கு எதிராக இருப்பாங்க, ஆனால் என்னை நேசிக்காதவங்களும் எனக்கு எதிராக இருப்பாங்க. ஆனால் யார் என்னை நேசிக்கிறான்னு சரியாக தெரியாது. இப்படி தான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் ஆகப்பட்டிருக்கிறோம். யாரும் உண்மையாக யாரையும் நேசிக்கிறவங்கன்னு சொல்ல முடியல இந்த காலத்தில். அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால் சில பேர் நற்கிரிகளை கொண்டு நம்மக்கிட்ட அவங்க பழகிற அந்த பழக்க வழக்கத்தை வச்சு இவங்க நம்மகிட்ட நல்லா பழகிறாங்க, நல்லா நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாமளாம் நினைக்கிறோம். அவ்வளோதான். நமக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, இதெல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நற்கிரிகளை பார்த்து இவங்க நம்ம மேலே அன்பாக இருக்காங்க. இப்படி தான் நம்ம செய்யணும். அந்த மாதிரி தான் ஆண்டவனுடைய வருகை நாட்களில் நீங்கள் ஆண்டவருடைய அந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும் என்கிற அந்த சிந்தைகள் இருக்கும்போது கர்த்தருடைய விஷயங்களை, நற்காரியங்களை, நற்கிரிகளை நாம் செய்து கொண்டே இருக்கணும். நற்கிரிகளை செய்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டே இருக்கணும். அது இப்போ நம்ம அதிகமாக செய்ய மாட்டோம். ஒருக்கா செய்வோம், ஒருக்கா விட்டுருவோம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அதனால் இப்போ பரலோகவாசி யார் என்று ஒரு கன்ஃபியூஸான ஒரு சூழ்நிலை தான். நீங்கள் அடுத்த படி பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 6:28 படிங்க. யோவான் சுவிசேஷம் 6:28. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பார்த்தீங்களா? தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. தேவனுக்கேற்ற கிரியை, அதுக்குதான் சபை இருக்குது, அதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். அதெல்லாம் இப்போ நம்ம கண்டுக்கிறது இல்லையே. நிறைய பேர் திருச்சபையை மதிக்கிறது இல்லை, ஆராதனைக்கு ஒழுங்காக வரதில்லை. ஸ்தோத்திரம். தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யணும் என்று ஸ்தோத்திரம்
எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டால் சபைக்கு போனால் தானே அறிவிக்கப்படும். இப்போ சவுல் ஆண்டவர் சந்திச்சு என்ன சொல்கிறாரு, நீ நேராக எங்கே போ, தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு என்ன செய்யும், உங்கள் வாயில் என்ன இருக்குன்னு தெரியல. என்ன சொன்னாருங்க, குருடனாக இருக்கிற சவுலை பார்த்து என்ன சொன்னார், தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு என்ன செய்யப்படும், புரியல. அல்லேலூயா. இதெல்லாம் டக் டக்குன்னு சொல்லணும் பாருங்க. ஆமாம், உங்கள் கண்ணில் என்ன வச்சுருக்கீங்க, நல்லா கவனிங்க, அப்படியே அழகாக சொல்லணும். தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு எல்லாம் அறிவிக்கப்படும் சொல்கிறேன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தமஸ்குவுக்கு வராரு. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இங்கே தரிசனத்தில் ஊழியக்காரனை பேசுகிறாரு. பேசி உடனே அப்படியா சரி ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சீசன் சொல்கிறான். உடனே சரிட்டு அவன் வந்து சந்திக்கிறான். சந்தித்த பிறகு பாருங்கள், கண்ணெல்லாம் சரியாக வந்துடுது. அப்புறம் அழைப்பெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு கொஞ்ச நாள் அப்படியே தங்கி அப்படியே ஊழிய செய்ய கிளம்புறேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான் சோதனம். இப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் சொன்ன இடத்துல நினைச்சிருக்கணும். கர்த்தர் சொன்ன இடத்துல நல்ல ஒரு பச்சையான ஒளிவு முறை கன்ற போல இருக்கணும். அதான் இப்போ நிறைய பேருக்கு இருக்காரு சோதனம். நிறைய சமயங்களில் பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியமே இருக்காது. யாருக்காதுன்னா அந்த ப்ரேயர் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் நல்ல ஐக்கியம் உள்ளவங்க என்ன தூரம் பேசுவாங்க, வந்து பார்த்துட்டு பேசிட்டு வர பாஸ்டர் அப்படி ஒரு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதான் ஒரு அன்பு. என் வந்து உட்காரதான் அப்படியே எழுந்திரிச்சு ஓடுறது சொல்லுறேன். அல்லேலூயா. பெரிய சபைகள்லாம் முடியாது தான், அது முடியாது. எல்லாரும் போய் பாஸ்டர்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப சிரமம். ஆனால் பொதுவாக வந்து நார்மலாக இருக்கிற ஒரு 100 பேர் 150 பேர் 200 பேர் இருக்கிற சபையெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அப்படி கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். அல்லது ஸ்தோத்திரம் நம்ம போன பிறகு ஆகிலும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு பாஸ்டர் இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி ஆண்டவரோடு பேசினாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆராதனை, இப்படி ஒரு காரியங்களை அப்படி சொல்லும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம அவருக்கு தெரிவிக்கும் போது அவங்க உள்ள கழிவுறோம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் நம்ம யாருமே பண்ணுறதில்ல. பார்த்தீங்களா, ஒரு சபையிலே பண்ணுவோம், இவர் பேசுகிற வார்த்தைக்கே நம்ம அப்படியே ஃபோன் பண்ணி பேசுகிறோம். அப்படி ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மாதிரி நினைப்பாங்க மக்கள். அதனால் பாருங்கள், இப்போ இந்த நற்கிரியைகளை செய்யணும். அதுக்கு இப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, என்ன செய்ய வேண்டும்னா உங்கள் நற்கிரியைகளை என்ன செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறாங்க. இப்போது முதலாவது ஆண்டவர் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா, சபைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, அப்பா ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் அறிவிக்கிறாங்க. அதுதான் நீங்கள் கேட்கணும். அதை கேட்டு நீங்கள் அப்படியே செய்ய வேண்டியதுன்னா அதுதான் நம்மளால் முடியாதுல்ல. இப்போ நம்ம ஊழியக்காரன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு ஆட முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் ஐயா வருவார், அம்மா வருவாங்க, பிள்ளைங்க வருவாங்க, எல்லாம் வந்து வசனத்தை எல்லோரும் ஒன்றா தான் கேட்பாங்க. ஆனால் வீட்டுக்கு போய் சிலது ஆடும். என்ன இன்றைக்கி அவர் இப்படி பேசுனாரு, என்ன இன்றைக்கி அவர் இப்படி பண்ணாரு அப்படிங்கும். இதெல்லாம் என்ன ஜென்மத்தில் சேர்த்தின்னு தெரியல. பாருங்க, அப்பா கேட்டாங்க, பிள்ளைக்கு ஒத்துக்கலையா, பிள்ளை உடனே என்ன செய்வோம், ஒரு மாதிரி காப்போம், என்ன நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண சரியில்லை அவர் அப்படிமா. அவர் என்ன பண்ணார், என்னடா பண்ணார், வாலிபர்கள் இப்படி தான் இருக்கணும், வாலிப பிள்ளைங்க அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். என்ன தப்பாடா அப்படின்னு அப்பா அம்மா பேசுவாங்க. பார்த்தீங்களா, சில நேரத்தில் மறைவுமார்களை பற்றி குறையாக பேசியிருப்பேன். சில இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. உடனே இன்னைக்கு அவர் சரியாகவே பேசலை, மறைவுமார்கள் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் ஊழியக்காரனுக்கு நல்ல பேரே சீக்கிரம் கிடைக்காது. பார்த்தீங்களா, இதுதான் எப்படியாவது ஒரு குறை அள்ளி போடாமல் நம்ம மக்களுக்கு தூக்கமே வராது பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், சில மக்களுக்கு தூக்கமே வராது. அப்படியே என்ன செய்வாங்க, அந்த குறை சொல்லி பழக்கமாகிடும். ஒன்று ஒஞ்சா அடுத்தது எழுப்போம். இப்படின்னா ஒன்று ஓஞ்சி போவோம். பரவாயில்ல, ஏன் நம்ம குறைஞ்சு போவானுன்ட்டு சில மறந்துடும். ஆனால் சில எழுப்புவாருங்க, டக்குன்னு எழுப்பிடுவோம். ஆமாம், ஸ்தோத்திரம். நம்ம என்ன குறை சொல்கிறோமோ அதையெல்லாம் இப்போ நம்ம விட்டுருவோம். உடனே பார்த்தா அடுத்த ஆள் எழுப்பிடுவோம். இந்த மாதிரி குறை சொல்கிறதுக்குன்னு சில ஆயுதங்களை நம்மளே வச்சுருப்பேன். அதனால் இன்றைக்கி ஸ்தோத்திரம் நற்கிரியைகளை செய்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணுங்கிற அந்த அனுபவங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா குறைன்னு சொல்லும் போது நம்ம உடனே அதை ஏற்றுக்கணும் பாருங்க, உடனே ஏற்றுக்கணும். சும்மா எதிர்த்துலாம் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. எதிர்த்துலாம் நிற்கக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு குற்றம்னு சொல்கிறாங்களா, அதை நம்ம என்ன செய்யணும், ஒத்துக்கிட்டு சார் பரவாயில்ல, இனிமையாவது நம்ம ஆண்டவருக்கு அனுப்போம், ஜீவிப்போம் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் செயல்படணும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தின் மூலம் தான் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். நீங்கள் யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்களேன்.
படிக்க பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசமும் விசுவாசத்துல நற்கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணிலே தானே அது எப்படி இருக்கும்? செத்ததா இருக்கும். எப்படி இருக்கும்? செத்ததா இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, சோத்திரம். விசுவாசத்தின் மூலம் தான் நமக்கு அந்த நற்கிரியெல்லாம் உண்டாகுது. ஏன்னா சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது எவ்வளோ சொன்னாலும் புரியாது. நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் தான் அந்த நற்கிரியில் செய்ய தோணும். ஸ்தோத்திரம். சிலருக்கு நன்மை செய்ய தோணும், சிலரை வந்து நேசிக்க தோணும், சிலருக்கு உதவி செய்ய தோணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையாக சொன்னார் பாருங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயங்களில் கொஞ்சம் நம்ம ஸ்தோத்திரம் கூர்ந்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை இன்னொரு முறை படிக்கிறேன். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தண்ணிலே தானே செத்ததாக இருக்கும். எல்லாம் கிடைங்க. விசுவாசம் வந்து விசுவாசம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கிரியை இருக்கணும். நான் வந்து ஆண்டோட வரைக்கும் ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்குரிய ஆயத்தம் இருக்கணும். ஆயத்தம்னா ஸ்தோத்திரம். காலையில் எழுப்பி ஜெபிக்கணும், இரவு படுக்கும்போது நல்லா ஜெபிச்சுட்டு படுக்கணும், பைபிளில் நல்லா தியானிக்கணும், நல்லா வாசிக்கணும். இப்படி நமக்கு சில ஆயத்தங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவர்களாக இருக்கணும். அதனால் சிலருக்கு நன்மை செய்யணும். சோதரம். நமக்கு யாருக்கு நம்ம உதவி செய்ய வேணுமோ அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக உதவி செய்யணும். இப்படி நம்ம சில விஷயங்களை அப்படி கருத்தாக என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அந்த விசுவாசத்துக்கு கிரியை இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், நான் என் அண்ணனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அண்ணனுக்கு நீ எதுவுமே செய்யாமல் போனால் என்ன அர்த்தம்? நான் என் அப்பன்னு விசுவாசிக்கிறேன், அப்பனுக்கு ஒன்றுமே செய்யாமல் போனால் என்ன விசுவாசம்? நான் தாயின்னு விசுவாசிக்கிறேன், தாய்க்கு எதுவுமே செய்யாமல் போனால் என்ன விஷயம்? என்ன விசுவாசம்? அது செத்தது தானே. மற்ற தாய்ங்கிற விசுவாசம் இருக்குது, தகப்பனுங்கிற விசுவாசம் இருக்குது, சகோதரிகளுங்கிற விசுவாசம் இருக்குது, பாஸ்டருங்கிற விசுவாசம் இருக்குது, பாருங்கள் பிள்ளைங்கிற விசுவாசம் இருக்குது, எல்லாம் இருக்கிற ரைட். ஓகே. அப்போ அதுக்கு ஒரு கிரியை இருக்குல்ல, அந்த கிரியை இருக்கணுமா இல்லையா? நீ சபைக்கு விசுவாசின்னு சொல்கிற, அப்போ விசுவாசினா உனக்கு ஒரு கிரியை இருக்குல்ல, அந்த கிரியைங்க சொல்ல. அந்த கிரியைங்க செத்து போச்சு நிறைய பேருக்கு. இல்லை, சும்மா எந்த கிரியும் இல்லை, விசுவாசிங்கிற ஒரு பேர் தான். ஆனால் கிரியைகள் எதுவுமே கிடையாது. அது என்ன விசுவாசம்? அதனால தான் உயிருள்ளோன்னு பேர் கொண்டு செத்தவனாக இருக்கிறான். சபைகளுக்கு எந்த ஒரு பேரும் இல்லை, எந்த விதமான ஒரு எழுப்புதலும் இல்லை, ஒரு ஆத்துமானம் கிடையாது, ஒரு நல்ல ஜெபம் கிடையாது, ஆண்டவருக்கு நமக்கு கை கொடுக்கறது கிடையாது. என்ன ஒரு விசுவாசம் சொல்லுங்க? என்ன விசுவாசம்? இப்போ நம்ம விசுவாசம் செத்ததா இருக்கு. செத்து வச்சு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னைக்கோ படித்த படிப்பை தூக்கிட்டு அலைகிறது. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ இருந்து என்ன பண்ண, என்ன பிரயோஜனம்? ஏன் சபைக்கு உள்ளே இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னால் ஒன்றும் நடக்கலையே. நீ விசுவாசி என்பது ஓகே சொல்கிற, ஆனால் உனக்குள்ள அந்த விசுவாசத்தினுடைய கிரியை இருக்கு, அது இல்லையே. ஒரு கிரியை இல்லை. நீ என்ன செலவாக வந்துட்டு போவ, அது ஒரு விசுவாசமா? இல்லை அது ஒரு வரைக்கும் ஆயத்தம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, விசுவாசம் என்றால் அதுக்கு கிரியை இருக்கணும், இல்லைன்னா அது செத்து போயிருக்கும். இப்போ எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிரியை இல்லாத நபர்கள் ஒவ்வொருவரும் செத்த நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இருக்காது உலகத்தில், பறப்பாங்க குடி கட்டி, ஆனால் சபைக்குள்ளே வந்தால் ஒரு மண்ணு இருக்காது. அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு போவாங்க. இவங்களுக்கு என்ன கிரியை இருக்குது? இவங்க எதில் ஆயத்தமாக இருக்காங்க? இப்போ சொல்லுங்கள், வருகை வந்தால் போயிடுவாங்களா? ஒரு கிரியும் கிடையாதுங்க. அபிஷேகத்தை நடத்தி ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒரு வேதவசனத்தை தினமும் வாசிக்க மாட்டாங்க, ஆராதனைக்கு ஒழுங்காக வரமாட்டாங்க, சபைக்குரிய எந்த விஷயத்தையும் கலந்து கொள்ள மாட்டாங்க, ஒரு ஆப்ரின் கூட எதிலையுமே செலுத்த மாட்டாங்க. இவங்களை வச்சு என்ன பண்ண போறீங்க? இவங்க வருகைக்கு போவாங்க. அல்லேலூயா. ஆமாம், இருக்கிற நேரமும் பொழப்பை கெடுத்துன்னு சொல்கிற மாதிரி இப்படிப்பட்டவர்கள் எதுவுமே எந்த நற்கிரியும் செய்யாமல், எந்த விசுவாசத்துக்குரிய எந்த கிரியும் தகுதியும் இல்லாமல் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவருடைய வாழ்க்கை வந்து தேவனுடைய சித்தம் செய்வது கிடையாது. இது தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை. இது ரொம்ப நாளாக நீடிக்காது. அப்படியே இருக்கும், ஒரு நாள் பட்டு போயிடும், அவ்வளோதான். சில மரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா பட்டு போயிருக்கும், காய் இருக்கா, கனி இருக்காது, ஒன்றும் இருக்காது. சோத்துல எல்லாம் அப்படியே வீணாக போயிடும்.
சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்கிறேன். இது எவ்வளோ ஒரு வேதனைக்குரியதாக பாருங்க. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாது இருந்தால் தண்ணியிலே தானே அது செத்ததாக இருக்கும், செத்து போயிடும். விசுவாசம் இருக்குன்னா கிரியை இருக்கணும். அப்பாவை நேசிக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்களோ அதை வாங்கி கொடுக்கணும். அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும். அம்மா கூட அன்பாக இருக்கிறேன், அம்மா என்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் அந்த கிரியை வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தி அம்மா நேசிக்கிறது போல எல்லா வேலையும் செஞ்சு அவங்கள சந்தோஷம் கூடு பண்ணணும். இவங்களை அம்மா நேசிக்கிறாங்க, எல்லாம் மாயமலைக்காரிகள் சோத்துட்டு அம்மாவும் கடன் பண்ண மாட்டாங்க, அப்பாவும் கடன் பண்ண மாட்டாங்க, ஊழியக்காரரையும் கடன் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. யாரையும் கடன் பண்ணுறதில்ல. பேருக்கு மாத்திரம் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். என்ன நேசிக்கிறேன்? ஒரு வார்த்தை சொன்னால் கேட்க மாட்டோம், நம்ம போய் நேசிக்கிறோம். அதனால் விசுவாசத்தில் கிரியைகள் இருக்கணும். ஒரு வேலை எதுவும் கிரியை இல்லாமல் இதுவரைக்கும் ஓடி வந்திருந்தீங்கன்னா அந்த கிரி இல்லைன்னா அது செத்ததாக இருக்கும். அந்த செத்த நிலைமையிலிருந்து இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் முன் வரணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் கிரி இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கிறது? செத்ததாக இருக்கிறது. சொல்லுங்க, எப்படி இருக்கு? கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால் நீங்கள் கிரியை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். அடுத்த நீங்கள் சொல்லுங்க, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6லேருந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் படிப்பாங்க. இயேசு தைலத்தை பார்க்கவில்லை, அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். பார்க்கலாம். படிங்க. 26ஆம் அதிகாரம் 6 முதல் படிங்க. அதாங்க படிங்க. ஊற்றினால் அதாவது கூட இருக்கிறவங்க நிலமெல்லாம் அப்படிதான். யார் நல்லது செஞ்சுட்டாலும் பொறுக்காது. சோத்துறேன். அடுத்தது ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? அவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவள் என்னிடத்தில் என்ன செய்திருக்கிறாள்? நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். பாருங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் என்ன செய்யல, உள்ளுக்குள்ள ஒருத்தனை ஒன்றும் பண்ணல. எங்கிருந்தோ வந்த ஒருத்தி என்ன செய்தா? நற்கிரியைகளை செய்து பேர் வாங்கிட்டு போயிட்டான். இதுதான் இன்றைக்கி சபையெல்லாம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் எவனை கொண்டோ யாரை கொண்டோ என்ன பண்ணுவார், ஆனால் உள்ளே இருக்கிற ஒருத்தரை கொண்டோ ஒன்றும் பண்ணுறதில்ல. எல்லாம் பொறாம. அல்லேலூயா. ஆமாம், பொறாம. சோத்திரம். யாருக்கு என்ன செய்தாலும் உடனே அதை குருட்டு கேள்வி கேட்கறது. சோத்திரம். யாரோ என்ன செஞ்சுட்டா, ஐயோ அப்பா இவ்வளோ செலவு பண்ணணுமா பார்த்தீங்களா? அடுத்தவங்க செஞ்சதுக்கு இப்படி உள்ள இருந்து கரிச்சு கொட்டுறாங்களே, அப்போ அவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. பாருங்க, அடுத்தவங்க செய்யறதுக்கு அவனுக்கு மனசு பொறுக்கல. அதை உள்ளுக்குள்ள வச்சு என்னென்னமோ பேசுறாங்க. இதை கர்த்தர் உள்ள நல்லா கவனிச்சுட்டாரு. பார்த்தீங்களா? இப்படிதான் சபைகளுக்குள்ளே இன்னைக்கும் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம், இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவனையும் உண்மையாக செய்ய விட மாட்டாங்க. சோத்திரம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம சபையில் ஒரு அம்மா இருந்துச்சு. ஒரு அம்மா சோத்திரம் நல்லா காணிக்கைலாம் ஒரு நாள் கொண்டு நல்லா ரிசீவாக இருக்குது எல்லாம் கொண்டு சபையில் கொண்டாந்து வச்சுருது. அந்த அம்மாட்ட போய் இந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா தெரியுமா? என்ன சொல்லுது தெரியுமா? ஏமா, நான் தான் ஆண்டவருக்கெல்லாம் காணிக்கெல்லாம் நிறைய கொடுக்குறேன்ல, நீ என்னத்துக்கு அப்புறம் கொடுக்குற அப்படிங்குது. இதெல்லாம் விசுவாசியாது. யோசிச்சு பாருங்க. இப்படியே சொல்லுது. ஸ்தோத்திரம். கடைசியில் அது எப்படியோ தாறுமாறாக போயிடுச்சு. அந்த அம்மா ஒரு சத்தியத்தை நினைக்காமல் போயிடுச்சு. அருமையான தெய்வ பிள்ளைய நல்லா கவனிக்கணும். எப்படி சொல்கிறாங்க பாருங்க. யாராவது ஒன்று செஞ்சுட்டா கூட அதை உடைய பொறாமை கொண்டு அதை தப்பான விதத்தில் குற்றப்படுத்தி அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம செய்கிற பரவாயில்ல, இவங்களை கொண்டு செஞ்சாலேன்னு கர்த்தரை பயன்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். தாங்களும் செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்க செய்கிறதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த குணவாசிகளெல்லாம்
பரலோக ஆசையா எப்படி மாற முடியும்? எப்படி வருகைக்கு போக முடியும்? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, பரலோக வாசியா என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, விசுவாசத்தெல்லாம் வராது யாவும் பாவம். உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தை நீ உன் கிரியின் மூலமாக வெளிப்படுத்தணும். சபைக்கு வெளிப்படுத்தணும், உன் குடும்பத்துக்கு வெளிப்படுத்தணும். நீ எல்லார் இடத்திலும் உன் கிரிகளை வெளிப்படுத்தி, உன் நற்கிரிகளை வெளிப்படுத்தி நீ ஆண்டவருக்காக நிற்கிற என்பதை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு பரலோக வாசியாக நீ பூமியில் வாழணும். இயேசு எந்த நேரத்தில் வந்தாலும் அவரை சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். சோதனை அடுத்தவங்க எது செஞ்சாலும் உன்னால் பொறுக்க முடியல, அடுத்தவங்க எது பேசினாலும் உன்னால் பொறுக்க முடியல. நீ எங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒரு தாழ்மை இல்லை. யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு பொறுமை கிடையாது. எடுத்தறிஞ்சு பேசுகிற யாராக இருந்தாலும் நீ எங்கே போகிற? இப்போ வரைக்கும் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன், தகுதி இல்லை. ஏன்னா நீ அப்படி பேசுகிற உன் வார்த்தைகள் நிறைய காயப்படுற வார்த்தைகள். நிறைய பேரை நீ காயப்படுத்திகிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும். சோதனை நீ பரலோக வாசி என்பதற்கு ஒரு அடையாளம் கூட இல்லை. நீ 10 விஷயங்களை 9 விஷயங்களை கை கொண்டுட்டு ஒரு விஷயத்தை விட்டால் கூட நீ அந்த வருகைக்கு போக முடியாது. அதனால தான் அன்பான தேவனுடைய பிள்ளையை பரலோக வாசி யார் என்று ஒரு அடையாளத்தை கத்திருந்த கால வேளையில் நமக்கு தெரிவிக்கிறார். உங்கள் விசுவாசத்தின் மூலமாக உங்கள் நற்கிரிகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் செய்யணும். இயேசு வரும்போது அவர் உங்களை ஒரு குற்றவாளியாக பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிதாவின் ராஜ்யத்தில் செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ராஜ்யத்திற்கு நம்ம அழைத்து போகணும். அப்படி அவர் வரணும். அதனால் குற்றமற்ற ஒரு ஜீவியத்தை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே எழுப்பிக்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுப்புங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். ஆண்டவரே, இந்த பூமியில் எனக்கு நிறைய சிக்கல் இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது. ஆனால் நான் பரலோக வாசியாக வாழ்கிறது ரொம்ப சிரமம் தான். ஆனால் நான் எப்படி பரலோகவாசியாக இருக்க போகிறேன்னு தெரியல. அதனால் தயவு கூர்ந்து என்னை மன்னிங்க ஆண்டவரே, தயவு கூர்ந்து என்னை மன்னிங்க. நான் பரலோகவாசியாக அந்த உலகத்தில் வாழணும். அந்த விசுவாசத்தினால கிரியைகளை நான் கரெக்டாக செய்ய, நற்கிரிகளை செய்ய. ஒருவேளை இந்த விசுவாசத்தை நற்கிரி இல்லைன்னா நான் செத்ததாக இருக்கும், என் விசுவாசம் செத்ததாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி அந்த செத்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரோடு அவரை எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு வரும்போது அவரை சந்திக்கிற அந்த மனப்பான்மையை எங்களுக்கு நீ கட்டளையிடபடி வேண்டுகிறோம். அதிசயங்களை காணப்படுங்கப்பா. எல்லாரும் ஜோமனமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே பரலோகவாசியார் ஸ்தோத்திரம் என்று நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, அருமையான அந்த மரியாள் தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு கணத்தை அந்த இடத்துல அவள் செய்ததுனால அவள் என்னிடத்தில் நற்கிரிகளை செய்திருக்கிறாள் என்று ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தை இந்த மாதிரி நற்கிரிகள் மூலமாக காண்பிக்கணும்னு சொல்லி மரியாள் எங்களுக்கு இந்த கால வேளையில் ஒரு அடையாளமாக அவள் எங்களுக்கு காண்பித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் நாங்கள் இந்த ஆண்டவருக்காக பல நற்கிரிகளை செய்து சபைகளுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வர, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வர, எங்கள் தேசங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வர தொடர்ந்து எங்களை கிருபை தாரும். எல்லா மகிமை கணத்தையும் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.